அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வேஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன அஷ்யூர் பண்ண போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் காலம் பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருந்தோம். இதுக்கு மேல நம்ம ஒரு பீம் வந்து கனெக்ட் பண்ணணும். எல்லா பில்லரையும் ஒரு பீம் வச்சு கனெக்ட் பண்ணணும். அது வந்து பெல்ட் பீம். அந்த பெல்ட் பீம் போடுறதுக்கு கிரவுண்ட வந்து பிரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு அந்த ஒர்க் தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெல்ட் பீம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பில்லர்ல எடுத்திருந்த குழிய ஃபர்ஸ்ட் மூடணும். அது குழிய மூடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மண்ண தள்ளி விட்டுட்டு தண்ணி வந்து நெறைய விடணும். விட்டு நல்லா அத மிதிச்சு மறுபடியும் தண்ணி நெறைய விடணும். அப்படி விட்டா தான் அது கன்சாலிடேட் ஆகும். கன்சாலிடேட் ஆகி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மண்ணு வந்து ஃபுல்லா இறங்கியிருக்கும். தென் அகைன் மண்ணு போட்டு நம்ம திம்ஸ் கட்டைய வச்சு நல்லா மெத்தி விடணும். அப்படி பண்ணா மட்டும் தான் இந்த பில்லர் பக்கத்துல இருக்கிற மண்ணு எல்லாமே வந்து அந்த கிரவுண்ட் லெவலுக்கு வரும். அந்த ஸ்டெப்ஸ் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 14 பில்லர் குழிக்கும் செய்யணும். ஸோ தட் அந்த எல்லா குழியும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மண்ணு போட்டு மூடியிருப்போம். கன்சாலிடேட் பண்ணியிருப்போம். தென் கிரவுண்ட் லெவலுக்கு அந்த எல்லா குழியுமே வந்திருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமேல் நம்ம செங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அந்த ஸ்டெப் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பேரலலா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடியோ எடுக்கும்போது, நமக்கு சைட்டுக்குள்ள இருக்கிற குப்பை எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதில அந்த பேப்பர் கப்பு, தென் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், சின்ன சின்ன பேப்பர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா, இது வந்து நம்ம பேஸ்மெண்ட் லெவல்ல வரப்போகுது. இப்ப நம்ம அந்த குப்பை உள்ள இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே குப்பை இருக்க மாரி ஆயிரும். ஸோ தட் அத அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பெல்ட் பீம் போடுறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பில்லரையும் நம்ம பீம் வச்சு இன்டர் கனெக்ட் பண்ணணும். ஸோ எல்லா பில்லரையும் பீம் அப்படின்னா, நம்ம கம்பி கட்டி, கான்கிரீட் போட்டு இன்டர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பேரு தான் வந்து பெல்ட் பீம். ஸோ இந்த பெல்ட் பீம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரவுண்ட்ல அப்படியே டைரக்ட்டா வைக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரவுண்ட்ல வந்து அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் நீட்டா எடுத்துட்டு, அதில திம்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல செங்கல் ஒரு வரி வச்சு, அதுக்கு மேல இந்த கான்கிரீட்ட நம்ம வச்சுக்கலாம். அதாவது பெல்ட் பீம வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறது தான் கரெக்ட்டான ப்ரொசீஜர். அதத்தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா பில்லருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கயிறு கட்டிருவோம். ஸோ எல்லா பில்லரும் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். தென் நம்ம செங்கல் வைக்கும்போது, இந்த கயிற ரெஃபரன்ஸா வச்சு, நம்ம ஒவ்வொரு கல்லா வச்சுட்டு போயிருவோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ப்ராசஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் 7 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் ரிப்பீட் ஆகும். என்ன ப்ராசஸ் அப்டின்னா, பில்லருக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் மண்ண ரிமூவ் பண்ணிருவாங்க. மண்ணு தேவைன்னா, மண்ணு கொஞ்சம் போட்டுக்குவாங்க. போட்டு திம்ஸ் கட்டைய வச்சு நல்லா திம்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ தட் அந்த லெவல் வந்து ஈக்குவலா வந்துரும். அப்புறம் ஒரு வரி செங்கல் வந்து வச்சுருவாங்க. வச்சு நீட்டா சிமெண்ட் போட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பில்லருக்கு நடுவுலயும் இது வந்துரும்.
இன்னைக்கு 21/11/2025 ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆயிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பில்லர்ஸ் முடிச்சுட்டாங்க. இன் பிட்வீனில் வர பில்லர்ஸ்க்கு மட்டும் முடிக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து நாளை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கோட அவுட்புட் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. (22/11/2025) இன் பிட்வீனில் வர எல்லா பில்லர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதோட அவுட்புட் தான் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்குறோம். 23/11/2025 பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு என்ன என்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெல் பீம் போடுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணாங்க என்ஷூர் பண்ணியிருக்கோம். அதாவது எல்லா பீமுக்கு நடுவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணை தேவையில்லாத மண்ணெல்லாம் எடுத்துட்டு மண் தேவைன்னா மண்ணை ஆட் பண்ணி திம்ஸ் கட்டையை போட்டு ஃப்ளாட்டாக பண்ணிட்டாங்களாவும், தென் செங்கலை வச்சு ஈச் செங்கலையும் வந்து நீட்டாக சிமெண்ட்டை வச்சு பேக் பண்ணாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் அதர் ரெஸ்டாரண்ட்ஸுடன் சந்திப்போம்.